Hello students, welcome to 10th standard science class. Today we are going to learn Unit 12 Plant Anatomy and Plant Physiology Part 1. Anatomy is the branch of biology that deals with the study of internal structure of plants. Anatomy அப்படினா plants உள்ள இருக்க internal structure பத்தி படிக்கிறது. Introduction. Plants exhibits varying degrees of organization. Atoms are organized into molecules, molecules into organelles, organelles into cells, cells into tissues, and tissues into organs. Plants exhibits varying degrees of organization. அப்படினா plants எப்படி உருவானது? ஒவ்வொரு உயிரினத்தோட அடிப்படை மூலக்கூறியது ஆட்டம்ஸ். இந்த ஆட்டம்ஸ்லாம் கம்பைன்ஸ் ஆகி மாலிக்யூல்ஸ் ஆகும், மாலிக்யூல்ஸ்லாம் கம்பைன்ஸ் ஆகி ஆர்கனல்ஸ் ஆகும், ஆர்கனல்ஸ்லாம் கம்பைன்ஸ் ஆகி செல்ஸ் ஆகும், செல்ஸ்லாம் கம்பைன்ஸ் ஆகி டிஷ்யூஸ் ஆகும், டிஷ்யூஸ்லாம் கம்பைன்ஸ் ஆகி ஆர்கன்ஸ் ஆகும், ஆர்கன்ஸ்லாம் கம்பைன்ஸ் ஆகி ஆர்கானிசம் ஆகும். The first account of internal structure of plants was published by English physician Nehemiah Grieve. He is known as father of plant anatomy. Plant anatomy பற்றிய தொகுப்பை முதலில் வெளியிட்டவர் நெஹேமியா கிரீவ். இவரே plant anatomyயின் தந்தை என அழைக்கப்படுகிறார். Plant anatomy is the study of internal structure of plants. Ana means as under. Temnin means to cut. Plant anatomy அப்படின்னா தாவர உள்ளமைப்பியல். Anatomy is a Greek word. ரெண்டு Greek word சேர்ந்தது தான் anatomy அப்படிங்கிற வேர்டு. அதாவது ana and temnin. உங்கள் புக்கில் transfer section of root அப்படின்னு டயக்ராம் கீழெல்லாம் எழுதியிருப்பாங்க. அப்படின்னா குறுக்கு வெட்டு தோற்றம். குறுக்கு வெட்டு தோற்றம்னா கேரட்டை ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணுறதுக்கு பேர் தான் குறுக்கு வெட்டு தோற்றம். இப்போ அனா மீன்ஸ் அஸ் அண்டர், டெம்னின் மீன்ஸ் டு கட். கேரட்டை ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி அஸ் அண்டர் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே வச்சு பார்த்தோம்னா கேரட்டில் இருக்க இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸை பார்க்கலாம். டிஷ்யூஸ். டிஷ்யூஸ் ஆர் த குரூப் ஆஃப் செல்ஸ் that are similar or dissimilar in structure and origin but perform similar functions. Tissuesனா group of cells, அதாவது செல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகுது. இந்த டிஷ்யூஸோட ஸ்ட்ரக்சர் ஆரிஜின் ஒரே மாதிரி இருக்கலாம் அல்லது வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் அதோட செயல்பாடு ஒரே மாதிரி இருக்கும். Plant tissues can be broadly classified into two based on their ability to divide. They are meristematic tissue, permanent tissue. Plant tissues ஆல டிவைட் ஆக முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பொறுத்து டூ டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, பர்மனன்ட் டிஷ்யூ. டிஷ்யூ சிஸ்டம் சாஷ் இன் 1875 classified tissue system in plants into three types. 1875ல சாஷ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் பிளான்ட் டிஷ்யூஸை த்ரீ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கார். அது என்னென்னா டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஃபர்ஸ்ட் டிஷ்யூ சிஸ்டம் டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். It consists of epidermis, stomata and epidermal outgrowths. Epidermis is the outermost layer. It has many minute pores called stomata. Epidermal tissue systemல என்ன இருக்கும்னா epidermis இருக்கும், stomata இருக்கும், epidermal outgrowth இருக்கும். Epidermisனா outermost layer. இந்த epidermisல minute pores இருக்கும். மைன்யூட் போர்ஸ்னா ஹோல்ஸ், அதுக்கு பேர் தான் ஸ்டொமேட்டா. Cuticle is present on the outer wall of epidermis to check evaporation of water.
Trichomes and root hairs are the epidermal outgrowths. Cuticle function என்னன்னா evaporation செக் பண்ணுறது தான் இதோட ஃபங்க்ஷன். எபிடர்மஸ் மேலே ஹேர் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பேர் தான் ட்ரைகோம்ஸ் அண்ட் root hairs. Functions: epidermis protects the inner tissues. பிளான்ட்ஸில் இருக்க இன்னர் டிஷ்யூஸை பாதுகாக்கிறது தான் எபிடர்மஸோட ஃபங்க்ஷன். ஸ்டொமேட்டா ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்பிரேஷன். ஸ்டொமேட்டா வழியாக தான் வாட்டர் எவாப்ரேஷன் ஆகும். ரூட் ஹேர்ஸ் ஹெல்ப் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ரூட் ஹேர்ஸ் வழியாக பிளான்ட்ஸ் வாட்டரையும் மினரல்ஸையும் சாயில்லேருந்து அப்சார்ப் பண்ணும். நெக்ஸ்ட் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். It includes all the tissues of the plant body except epidermal and vascular tissues like cortex, endodermis, pericycle, pith. Epidermal tissue systemலையும் vascular tissue systemலையும் இல்லாத tissues தான் இந்த ground tissue systemல வரும். அதாவது cortex, endodermis, pericycle, pith. Vascular tissue system. It consists of xylem and phloem tissues. They are present in the form of bundles called vascular bundles. Xylem, phloem ரெண்டும் சேர்ந்தது தான் vascular tissue system. Xylem, phloem எப்படி இருக்கும்னா bundles ஃபார்மில் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் vascular bundles. Xylem conducts water and minerals to different parts of the plant. Phloem conducts food materials to different parts of the plant. Xylem function என்னென்னா ரூட்ஸ் அப்சர்வ் பண்ணுற வாட்டரை பிளான்ஸோட எல்லா பார்ட்ஸுக்கும் கொண்டு சேர்க்கறது தான் இதோட ஃபங்க்ஷன். ஃப்ளோயம் ஃபங்க்ஷன் என்னென்னா லீஃபில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃபுட்டை பிளான்ஸில் இருக்க எல்லா பார்ட்ஸுக்கும் கொண்டு போகிறது தான் இதோட ஃபங்க்ஷன். There are 3 different types of vascular bundles, namely radial, conjoint, concentric. 3 types of vascular bundles இருக்கும். அது என்னென்னா radial, conjoint, concentric. First type of bundles, radial bundles. Xylem and phloem are present in different radii alternating with each other. Example, roots. Radial bundles la xylem and phloem alternating present ஆயிருக்கும். அதாவது ஒரு xylem ஒரு phloem அப்படின்னு present ஆயிருக்கும். இந்த பிக்சரில் பிங்க் கலரில் இருக்கிறது xylem, ப்ளூ கலரில் இருக்கிறது phloem. Next type, conjoint bundles. Xylem and phloem lie on the same radius. Conjoint bundlesல xylem, phloem ஒரே ரேடியஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது அடுத்து இருக்கும். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன? கொலேட்ரல் பண்டில்ஸ், பைகொலேட்ரல் பண்டில்ஸ். கொலேட்ரல் பண்டில், xylem lies towards the center and phloem lies towards the periphery. Conjoint bundlesல ஃபர்ஸ்ட் டைப் கொலேட்ரல் பண்டில். இதில் xylem சென்டரில் இருக்கும், phloem பெரிஃபரியில் இருக்கும். அதாவது வெளிப்பக்கமாக ஃபேஸ் பண்ணி இருக்கும். When cambium is present in collateral bundles, it is called open. Example, dicot stem. And collateral bundle without cambium is called closed. Example, monocot stem. Collateral bundlesல 2 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா அந்த பிக்சரில் எல்லோ கலரில் ஒரு லேயர் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பேர் தான் கேம்பியம். இந்த கேம்பியம் இருந்துச்சுன்னா அது ஓப்பன் பண்டில், கேம்பியம் இல்லைன்னா அது க்ளோஸ்ட் பண்டில். எக்ஸாம்பிள், மோனோகாட் ஸ்டெம். கன்ஜாயிண்ட் பண்டில்ஸில் நெக்ஸ்ட் டைப் பைகொலேட்ரல். இன் திஸ் டைப் ஆஃப் பண்டில் த phloem இஸ் present on both outer and inner side of xylem. எக்ஸாம்பிள், குக்கர்பிட்டா. பைகொலேட்ரல் பண்டிலில் phloem 2 பக்கமும் இருக்கும், xylem சென்டரில் இருக்கும். இதில் அவுட்டர் கேம்பியம் இருக்கும், இன்னர் கேம்பியம் இருக்கும். எக்ஸாம்பிள், குக்கர்பிட்டா. வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டமில் 3rd டைப் கான்சென்ட்ரிக் பண்டில்ஸ். வாஸ்குலர் பண்டில் இன் விச் xylem completely surrounds the phloem or vice versa is called concentric vascular bundle. கான்சென்ட்ரிக் அப்படின்னா ஒரு சர்க்கிள் உள்ள இன்னொரு சர்க்கிள் இருக்கும், அதுக்கு பேர் தான் கான்சென்ட்ரிக். கான்சென்ட்ரிக் பண்டிலில் xylem உள்ளே இருக்கும், அதை சுற்றி phloem இருக்கும். இல்லைன்னா phloem உள்ளே இருக்கும், அதை சரௌண்ட் பண்ணி xylem இருக்கும். இதில் 2 டைப்ஸ் இருக்குது, ஆம்ஃபிவேசல் அண்ட் ஆம்ஃபிக்ரைப்ரல். ஆம்ஃபிவேசலில் xylem surrounds the phloem. எக்ஸாம்பிள், ட்ரக்கீனா. ஆம்ஃபிக்ரைப்ரலில்
Phloem surrounds the xylem. Example, ferns. Endark. Protoxylem lies towards the center and metaxylem lies towards the periphery. Example, stem. Protoxylem na small xylem tissue. Metaxylem na large xylem tissues. இப்போ புரோட்டோசைலம் சென்டரில் இருக்கும், மெட்டாசைலம் வெளிப்புறமாக ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்டெம். எக்ஸார்க். புரோட்டோசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் த பெரிஃபரி அண்ட் மெட்டாசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். எக்ஸாம்பிள் ரூட்ஸ். எக்ஸார்க்கில் புரோட்டோசைலம் வெளிப்புறமாக ஃபேஸ் பண்ணியிருக்கோம், மெட்டாசைலம் சென்டரில் இருக்கும். எக்ஸாம்பிள் ரூட்ஸ். டிஷ்யூ சிஸ்டம் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம டிஷ்யூ சிஸ்டமில் எத்தனை டிஷ்யூஸ் படித்தோம்? டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஃபர்ஸ்ட் டிஷ்யூ சிஸ்டம் டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது? எபிடர்மிஸ் அண்ட் பெரிடர்ம். எபிடர்மிஸ்னால் அவுட்டர்மோஸ்ட் லேயர். எபிடர்மஸோட ஃபங்க்ஷன் என்னென்னா பிளான்ஸ் உள்ளே இருக்க இன்னர் டிஷ்யூஸை ப்ரொடெக்ட் பண்ணோம். பெரிடர்ம்னா பிளான்ட் ஓல்ட் ஆகிறப்ப அதோட ஸ்டெம்லையும் ரூட்லேயும் எபிடர்மஸை ரீப்ளேஸ் பண்ணுற டிஷ்யூ பேர் தான் பெரிடர்ம். பெரிடர்மோட ஃபங்க்ஷன் என்னென்னா வாட்டர் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணுறது. கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னா பேரண்ட் கைமா டிஷ்யூ, கோலன் கைமா டிஷ்யூ, ஸ்க்ளிரன் கைமா டிஷ்யூ. இதை பற்றி நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. இதோட ஃபங்க்ஷன் ஃபோட்டோசிந்தசிஸ், ஃபுட் ஸ்டோரேஜ், ரீஜெனரேஷன், சப்போர்ட், ப்ரொடெக்ஷன். வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டமில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது? xylem tissue, phloem tissue. Xylem tissue function transport of water and minerals. Phloem tissue function transport of food. Okay students, in this video we learnt about tissues. In next video we are going to learn internal structure of dicot root and internal structure of monocot root. Thank you.